கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்பொழுதுமே சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து உங்களுடைய சந்தோஷத்தையே நீங்கள் இழந்து விட்டீங்க. எந்த ஒரு காரியத்திலும் நம்ம இப்படித்தான் நடக்கணும், இப்படி நடந்தால்தான் மற்றவர்களுக்கு பிடிக்கும், இதுதான் சரியான ஒரு முறை என்று உங்களுக்குள்ள நீங்களே கூறி கூறி பல உறவுகளையும் பல விஷயங்களையும் நீங்கள் இழந்து இப்பொழுது நடுத்தருவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். கன்னி ராசியினரின் அகராதியில் ஏனோ தானோ என்ற ஒரு வார்த்தைக்கு இடம் கிடையாது. இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். செய்யும் காரியம், உடுத்தும் உடை, உடுத்தக்கூடிய ஆடை, வாழும் வீடு, பழகும் மனிதர்கள் என எல்லாமே கச்சிதமாக 100% சரியாக இருக்க வேண்டும் என்றும் நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நம்ம கூடவே இருக்கக்கூடிய எதிரிகளோ நண்பர்களோ யாரானும் தவறு செய்தார்கள் என்றால் உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் மீது ஒரு கண்ணோட்டமும் ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதுமே வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. ஆனா இந்த பெர்ஃபெக்ஷனான ஒரு குணம் காரணமாக உங்களை சுற்றி உள்ள சாதாரணமான மனிதர்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் உங்களால் சகித்து கொள்ள முடியாது. யாரேனும் ஏதேனும் ஒரு தவறுகளை செய்தாலோ உங்களை எதிர்த்து பேசினால் கூட நீங்கள் உடனடியாக கோபப்பட்டு விடுவீர்கள், அல்லது அந்த ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க விலக்கி விடுவீங்க. அதுதாங்க நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதனால தேவையற்ற கோபமும் மன உளைச்சலும் உங்களுக்குள்ள அடிக்கடி உருவாகி கொண்டேதான் இருக்கும். ஒரு விசேஷத்திற்கோ அல்லது சுற்றுலாவுக்கோ சென்றால் கூட அங்க எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கவில்லை என்றால் உங்களுடைய மூட் அவுட் உங்களை அது மூட் அவுட்டாக மாற்றிவிடும். வாழ்க்கையை அதன் போக்கில் ரசித்து வாழாமல் எல்லாவற்றையும் சீரமைக்க வேண்டும் என்ற உங்களின் இந்த அதீத நேர்த்தி குணத்தால் நீங்கள் இழந்த சந்தோஷங்கள் பல நூறு இன்னமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை மீண்டும் நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக உங்களால் அடைய முடியாது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. உங்களுடைய வாழ்க்கையை அது வாட்டுக்கா நீங்க விடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு இடத்துல போய் நிற்கணுமோ அந்த ஒரு இடத்தில் போய் நிற்கும். அதை நீங்கள் பிடித்து வைக்க நினைத்தீர்கள் என்றால் கவலைகளும் கஷ்டங்களும் மட்டுமே உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல உங்களுடைய காதல் என்பது வெறும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒன்று கிடையாது. ஒருவரை நேசித்தால் அவரோடு நமது எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒரு புத்திசாலித்தனமான யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் இருப்பீர்கள். இவர்களை நம்ம காதலித்து திருமணத்தை செய்ததற்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதனால ஏதேனும் பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுமா, இவர்களால் நமக்கு நன்மைகள் ஏற்படுமா என்ற அனைத்தையும் நீங்கள் முன்கூட்டியே அதனை பற்றி நீங்கள் யோசனை செய்ய ஆரம்பித்து விடுவீங்க. அதனாலேயே கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பல திருமணங்கள் யோசித்து பார்ப்பதாலேயே பல திருமணங்களும் பல காதல் வாழ்க்கையிலும் பாதியிலே முறிந்து விடுகிறது. இதுதான் ஒரு உன்னதமான ஒரு உண்மை. ஆனா இந்த அதிகப்படியான சிந்தனை தான் காதலில் ஒரு பெரிய குழப்பத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தவும் செய்யும். இப்பொழுது இது நன்றாகத்தான் இருக்கும், பிற்காலத்தில் இது எந்த அளவுக்கு வேதனைகளை ஏற்படுத்தும் என்று நீங்கள் யோசிக்க அந்த காதல் விரிசலானது ஏற்பட ஆரம்பிக்கும். இவர் நமக்கு சரியான துணையா, இவருடைய குணம் நம்மளுடைய குடும்பத்திற்கு செட் ஆகுமா, பிற்காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வருமா என்று உங்களுடைய அறிவு கேட்கும் கேள்விகளுக்கும் உங்களுடைய இதயம் காட்டும் பாசத்திற்கும் நடுவே ஒரு பெரிய உள்நாட்டு போரே உங்களுடைய மனதிற்குள்ள நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த தேவையற்ற குழப்பங்களாலும் உங்களுடைய சந்தேக குணம் கலந்த பேச்சுக்களாலும் நல்ல காதல் உறவுகளில் கூட விரிசல்கள் ஏற்பட்டு பாதியிலேயே பிரிந்து சென்ற கசப்பான வடுக்கள் உங்களுடைய நெஞ்சில் இன்னும் அப்படியே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. நீங்க குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, இளைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் ஒட்டுமொத்தமான பொறுப்புகளும் சுமைகளும் மிக சிறிய வயதிலேயே உங்களுடைய தோள்களில் விழுந்திருக்கும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. பெற்றோர்களை காப்பாற்றுவது, உடன் பிறந்தவர்களின் படிப்பு, திருமணம், குடும்ப கடன்கள் என அத்தனை பாரங்களையும் நீங்கள் ஒருவராகவே சுமந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. மற்றவங்க தங்களுடைய இளமை காலத்தை கொண்டாட்டமாக கழித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அடுத்த மாத குடும்ப செலவை எப்படி சமாளிப்பது என்று கணக்கு போட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய சொந்த ஆசைகள், கனவுகள் என எல்லாத்தையும் குடும்பத்திற்காக தியாகங்கள் செய்துவிட்டு இன்று ஒரு இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கும் உங்களின் நிலைமையை யோசித்து பார்த்தால் மிகவும் ஒரு வழிகளை தங்க தேடி கொடுத்து கொண்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டும் இருக்கும். நான் இதுவரை கூறியது கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி பொய்யாகவோ தவறாகவோ பேசியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தேதி முதல் மன அமைதியும் தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும்.
கடந்த கால கசப்பான நினைவுகளாலும் துரோகங்களாலும் நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்ற பயத்தினாலும் 24 மணி நேரமும் ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களின் அதிகப்படியான சிந்தனை நாளை முதல் முற்றிலுமாக ஓயப் போகிறது. மனதிற்குள்ள எதை நினைத்தாலும் அதில் குழப்பங்களுடன் அதில் ஏதேனும் பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய முன்னாள் காலங்கள் எல்லாமே மாறி இனிமே எது நடந்தாலும் பரவாயில்லை, அதை என்னால் சரி செய்ய முடியும் என்ற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்து விடுவீங்க. அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நடக்கப் போகிறது. எப்போதும் ஒருவித மனக்குழப்பத்தோடும் பதற்றத்தோடும் வாழ்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனி ஒரு அசைக்க முடியாத தெளிவும் பேரமைதியும் குடியேறவும் ஆரம்பிக்கும். இதயம் சொல்வதை கேட்பதோ அல்லது அறிவு சொல்வதை கேட்பதோ என்ற உள்நாட்டு போரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வந்து தீர்க்கமான முடிவுகளை இருக்கும். மன வலிமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் அனைத்தும் உங்களை நினைவிலிருந்து உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறைய தொடங்கும். காலையில் எழும்போது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதனையும் நீங்கள் பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை உலுக்கிக் கொண்டிருந்த குடும்ப பிரச்சனைகள், வம்பு தும்புக்கள், கோர்ட் வழக்குகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உங்களை நிம்மதியாக வாழ விடாமல் தடுத்த தீராத பகைகள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை நீங்கள் நாளை முதல் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கசப்பான இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் திறக்கப்படும். ஒரு புதிய உதயம் புதிய நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் பிறந்து தடைகள் அனைத்தும் பனி போல விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாக மட்டுமே தான் இருக்கும். மன உளைச்சலாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் கவலைகளாலும் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி சோர்வு எல்லாமே செரிமான கோளாறுகள் உடல் ரீதியாக இருந்த நோய் பாதிப்புகள் அனைத்துமே நாளை முதல் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே சரியாகவும் ஆரம்பிக்கும். நாளை முதல் பனி போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். இனி நம்மால மேல முடியுமோ என்று முடங்கி கிடந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் ஒரு புதிய தெம்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை பாய்வது போல நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே எது நடந்தாலும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும், நல்ல ஒரு நிலைமைக்கு என்னால் வர முடியும் என்று உங்களை நீங்களே நம்பிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். தூக்கமில்லாமல் இருந்த இரவுகள் எல்லாமே கழிந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு உற்சாகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உடலில் தெம்பு இல்லாமல் இருந்த மனிதர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் உடல் ரீதியாக நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு மறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்கு வந்து தீர்க்கமான முடிவுகளை இருக்கும். மன வலிமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறைய தொடங்கும். காலையில் எழும்போது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதனையும் நீங்கள் பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை உலுக்கிக் கொண்டிருந்த குடும்ப பிரச்சனைகள், வம்பு தும்புக்கள், கோர்ட் வழக்குகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உங்களை நிம்மதியாக வாழ விடாமல் தடுத்த தீராத பகைகள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை நீங்கள் நாளை முதல் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கசப்பான இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் திறக்கப்படும். ஒரு புதிய உதயம் புதிய நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் பிறந்து தடைகள் அனைத்தும் பனி போல விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாக மட்டுமே தான் இருக்கும். மன உளைச்சலாலும்
தூக்கமில்லாத இரவுகளாலும் கவலைகளாலும் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு எல்லாமே செரிமான கோளாறுகள், உடல் ரீதியாக இருந்த நோய் பாதிப்புகள் அனைத்துமே நாளை முதல் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே சரியாகவும் ஆரம்பிக்கும். நாளை முதல் பனி போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். இனி நம்மால மீள முடியுமா என்று முடங்கி கிடந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் ஒரு புதிய தெம்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை பாய்வது போல நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே எது நடந்தாலும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும், நல்ல ஒரு நிலைமைக்கு என்னால் வர முடியும் என்று உங்களை நீங்களே நம்பிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். தூக்கமில்லாமல் இருந்த இரவுகள் எல்லாமே கழிந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு உற்சாகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும்.